காஸ்மோஸ் எபிசோட் 2ல டைசன் மாலிக்யூல் பத்தி பேசியிருக்காரு. பிரம்மாண்டமான CGI ஸ்பேஸ்ஷிப்ல அண்டத்தில் வலம் வரும் டைசன் எபிசோட் 2ல விடை தெரியாத ஆழ்ந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்ல முற்படுறாரு. ஆனா 2வது எபிசோட் முடியும் வரைக்கும் டைசன் ஒரு விஷயத்தை நேர்மையா ஒத்துக்கிறாரு. அது என்னன்னா, உயிர் எப்படி தோன்றியதுன்னு யாருக்குமே தெரியாது. மேலும் அறிவியலாளர்களுக்கு உயிரின் தோற்றம் பற்றி தெரியாததை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம்னு வேற சொல்றாரு. ஆனாலும் அறிவியலுக்கும் அறிவியலாளர்களுக்கும் எல்லாமே தெரியும்னு ஒரு பொய்யான பிம்பத்தையே மக்கள் முன்னாடி பரப்பி அதுவே உண்மைன்னு வாழ்ந்துட்டு வராங்க இந்த நவீன அறிவியலாளர்கள். எபிசோட் 2ல டைசன் சொல்றதை நீங்க கேட்டா உங்களுக்கே தெளிவா புரியும். இந்த அறிவியலாளர்களில் முக்கால்வாசி பேர் டுபாகூர்கள்னு. அதுலயும் சுயநலத்துக்காகவும் தங்களுடைய பேச்சுக்காகவும் எந்த அஜெண்டாவையும் பரப்பும் வேலையைத்தான் இவங்க செஞ்சுட்டு வராங்கன்னு உங்களுக்கே நல்லா புரியும். எவல்யூஷன் தியரி என்ற ஒரு வெற்று பொம்மையை உயிருள்ள ஒன்றாக சித்தரித்து ஏமாற்றி வருவதையே இந்த நவீன அறிவியல் உலகத்தின் அறிவியலாளர்கள் பண்ணிட்டு வராங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் வெங்கை. இன்னைக்கு நாம காஸ்மோஸ் A Space Odyssey எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். எபிசோட் 2 டார்வினுடைய எவல்யூஷன் தியரிக்கு முட்டு கொடுக்கவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஓப்பனிங் சீன்லயே ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் ஓநாய்கள் போன்ற மிருகங்களை செயற்கையாக கட்டுப்படுத்தி பல நாய்களின் இனக்குழுக்களை உருவாக்கினாங்க. இந்த மாற்றங்கள் 10 to 15,000 ஆண்டுகளுக்குள்ளேயே நடந்திருக்குன்னா டார்வினுடைய நேச்சுரல் செலக்ஷன் பல பில்லியன் ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்திருக்கும்னு ஒரு உருட்டி நேச்சுரல் செலக்ஷன்ல தான் மனித தோற்றத்திற்கான பதில் இருக்குன்னு பார்வையாளர்களை நம்ப வைக்கிற வேலையை பார்த்திருக்காங்க. எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் எர்ன்ஸ்ட் மேயர், பரிணாமத்திற்கு வாதாடுபவர்கள் இயற்கை தேர்வு எது வேண்டுமானாலும் செய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் அது தவறு. இந்த உலகம் முழுக்க தினமும் ஒவ்வொரு மணி நேரமும் நுணுக்கமாய் இயற்கை தேர்வு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இது பரிணாமத்திற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் தரவில்லைன்னு சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எர்ன்ஸ்ட் மேயர் சொல்றாரு. செயற்கையாக மனிதர்கள் நாய்களை இனக்கலப்பு செய்து உருவாக்குவதிலும் ஒரு எல்லை உண்டு. இங்கிலீஷ் புல்டாக்ஸ், நியூ ஃபவுண்ட்லேண்ட் டாக்ஸ், கிரேட் டான்ஸ் டாக்ஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ்னு ஏகப்பட்ட நாய்களை இனக்கலப்பு செய்து புது வகையை மனிதர்கள் உருவாக்க முயற்சி பண்ணாங்க, உருவாக்கி இருக்காங்க. ஆனா அந்த நாய்க்குட்டிகள் மிகப்பெரிய உடல்நலக் குறைவோடு தான் பிறக்கிறது. ஒரு இனத்தின் நாயை இன்னொரு இனத்தோடு கலப்பு செய்யும் போது அதிக குறைகள் உண்டாகுதே தவிர அதிக ஆற்றலோடு குறைவில்லாமல் ஒரு குட்டியும் உருவாகவில்லைன்னு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் எர்ன்ஸ்ட் மேயர் சொல்றாரு. நான் சொல்லல. டார்வினுடைய பரிணாம கோட்பாட்டின் படி எந்தவித செயற்கையான உள்ளீடுகளும் இல்லாமல் இயற்கையாகவே பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் பல பிரிவாக தோன்றியிருக்குன்னு சொல்றதுதான். ஆனா சாதாரண நாய்களின் இனத்தில் மூளையுள்ள மனிதர்களான நம்முடைய செயற்கையான இனக்கலப்பு நிகழ்வுகளை நடத்தினாலும் ஒரு எல்லைக்கு மேல குட் ரிசல்ட்ஸ் வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே எறும்பிலிருந்து மனிதன் வரை உருவானான்னு சொல்றது அறிவியல் கிடையாது, அது கேணத்தனம். எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் வைஸ்மேன் நான் சொல்லிட்டு வர ஒரு கருத்தை அவரும் சொல்றாரு. அது என்னன்னா, எந்த பறவையும் ஒரு பெரிய விலங்காக உருமாறவில்லை, எந்த வண்டும் பட்டாம்பூச்சியாக உருமாறவில்லை, எந்த பூனையும் புலியாக உருமாறவில்லைன்னு சொல்றாரு. ஆனா இந்த சாதாரணமான விஷயம் கூட யூடியூப் விஞ்ஞானிகளுக்கும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புரிய மாட்டேங்குது. புரியாமலேயே எவல்யூஷன்னா என்னன்னே தெரியாம அதை பற்றி ஒரு விஷயம் கூட படிக்காம உனக்கு எவல்யூஷனரி தெரியுமான்னு என்ன கடிக்க வரானுங்க பைத்தியக்காரனுங்க. ஷோ ஹோஸ்ட் டைசன் மற்றும் எவல்யூஷனுக்கு முட்டு கொடுக்கும் விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் மியூட்டேஷன்ஸ் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கரடியின் முடி காஃபி கலர்ல இருந்து வெள்ளை கலர்ல மாறி இருப்பதே மியூட்டேஷனுக்கான ஆதாரம்னு போலார் கரடிகளை வச்சு இவங்க முட்டு கொடுக்குறாங்க. இதனால போலார் கரடிகளுக்கு வெண்பனியில் வெள்ளை நிறமுடி கேமஃப்ளாஜ் மாதிரி செயல்படுறதா சொல்லுவாங்க. ஆனா இது முற்றிலும் தவறு. போலார் கரடிகளின் முடி டிரான்ஸ்பரண்டா இருக்குதே தவிர நிறம் மாறவே இல்லை. இது அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஒரு பொய்யை நிரூபிக்க எந்த எல்லைக்கும் போய் இன்னொரு பொய்யை சொல்றதுதான் நவீன அறிவியலாளர்களின் வேலையாவே இருந்துட்டு வருது. ஷோஹோஸ்ட் டைசன் மனிதர்களுடைய கண்கள் ஓர் தலை சிறந்த படைப்புன்னு சொல்றாரு. ஆனா கண்களில் உள்ள சிக்கலான அமைப்புகள் கொண்ட உருவாக்கம் இயற்கையாகவே நடந்ததுன்னு உருட்டுறாரு. இது உண்மையா? எவல்யூஷன் தியரியின் தாத்தாவான டார்வின் ஒரு உறுப்பு பல முறை வெற்றிகரமாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படியான மாற்றங்கள் நடைபெறவில்லை என்றால் என்னுடைய எவல்யூஷன் தியரி சுக்குநூறாக உடைந்து விடும்னு அந்த ஆளே சொல்லிட்டு போயிருக்காரு. எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் ஜெரி லாயின், இயற்கை தேர்வால் ஒரு இடைநிலை மாற்றத்தை கூட உருவாக்க முடியாது, இதில் எப்படி முழுமையடைந்த ஒரு உறுப்பை உருவாக்க முடியும்னு திட்டவட்டமா சொல்றாரு. ஒரு DNA புரோட்டீன் இன்னொரு புரோட்டீனை காப்பி பண்ணும் போது லைட் சென்சிட்டிவிட்டி அந்த புரோட்டீனுக்கு தவறுதலா வந்ததா உருட்டுறாரு டைசன்.
ஆனா பாருங்க மக்களே, ஒரு டிஎன்ஏவை இன்னொரு டிஎன்ஏ அப்படியே அச்சு அசலா காப்பி பண்ணுமே தவிர தானாக ஒரு புது செயல்முறையை அதுல புகுத்தி ஒரு புது டிஎன்ஏவை உருவாக்காது. புரோட்டீன் சயின்டிஸ்ட் டக்ளஸ் ஆக்ஸ் என்பவர் ஜர்னல் ஆஃப் மாலிகுலர் பயாலஜில மியூட்டேஷன் சென்சிட்டிவிட்டியை பத்தி ரிசர்ச் பண்ணி வெளியிட்டாரு. அதுல அவர் பல குறிப்பிட்ட அமினோ ஆசிட் சரியான சீக்வன்ஸ்ல இணைஞ்சு இருந்தா தான் என்சைம் ஃபங்க்ஷனாலிட்டியே உருவாகும். அதுக்கப்புறம் தான் மியூட்டேஷன்ஸ் நடக்கும். அப்படியும் அந்த மியூட்டேஷன்ஸ் நடக்க பல காலம் தேவைப்படும்னு சொல்லியிருக்காரு. 2010ஆம் ஆண்டு இதே டக்ளஸ் ஆக்ஸ் டெவலப்மெண்டல் பயாலஜிஸ்ட் ஆன் குரூகர் கூட சேர்ந்து இன்னொரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றாரு. அதுல அவங்க ஒரு பாக்டீரியல் என்சைம்ல இருந்து அதே பாக்டீரியாவோட நெருங்கிய பந்தமான இன்னொரு பாக்டீரியாவாக கன்வெர்ட் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய முடிவுகளை அந்த ஜர்னல்ல வெளியிடுறாங்க. ஒரு பாக்டீரியாவோட ஜீன் ஃபேமிலி ரிலேட்டடான இன்னொரு பாக்டீரியாவை உருவாக்க குறைந்தபட்சம் 7 நிலைகளிலான மாற்றங்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள்ல. பாக்டீரியாவுக்கே இவ்வளவு நிலைகள் தேவைன்னா, அதுவும் ஆர்டிபிஷியலா ஹியூமன்ஸ் ரிசர்ச் பண்ணும்போதே இவ்வளவு சிக்கல்னா, இயற்கையாகவே இந்த உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் டார்வின் சொல்லும் நேச்சுரல் செலக்ஷனில் உருவாகி இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, மல்டி செல்லுலார் ஸ்பீஷிஸ்ல டார்வினுடைய எவல்யூஷன் தியரியின் படி 7 மியூட்டேஷன்ல 2 தனித்துவமான மியூட்டேஷன்ஸ் நடக்க கூட வாய்ப்பே இல்லைன்னு ஜூடட் மற்றும் ஸ்மிட்ஸ் என்ற பரிணாம கோட்பாட்டின் ஆதரவாளர்களே சொல்றாங்க. அதாவது ஒரு குறுகிய அளவிலான உருவாக்கவே 100 மில்லியன் ஆண்டுகளை விடவும் அதிகமாக தேவைப்படும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அறிவியல் கோமாளிகள் உருட்டிட்டு வர்றது எவ்வளவு பெரிய பொய்ன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. மூளையில்லாத கண்மூடித்தனமான எவல்யூஷன் தியரி ஆய்வு ரீதியாக நமக்கு கிடைத்த முடிவுகளின்படி புது புது புரோட்டீன்ஸ் மற்றும் என்சைம்ஸ் தோன்றி கண்கள் போன்ற பல உறுப்புகளும் உருவாக அண்டம் தோன்றிய காலத்தை விடவும் அதிகமான காலம் தேவைப்படும்னு சொல்றாங்க அறிவியலாளர்கள். ஆனா நம்ம பூமி தோன்றியதுன்னு இவங்க சொல்ற கால அளவு 4.7 பில்லியன் ஆண்டுகள். உயிர்கள் உண்டாகியது 3.5 பில்லியன் ஆண்டுகள்னு உருட்டிட்டு வராங்க. காஸ்மோஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், இந்த நிகழ்ச்சியின் மூலமா அறிவியலை வைத்து நாங்க எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிச்சிட்டோம்னு திணிக்கத்தான் இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு வராங்கன்னு. அதையே 2வது எபிசோட்ல பரிணாம கோட்பாட்டின் மூலமா திணிக்கிறாங்க. எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் கண்கள் பற்றிய விளக்கம் தராமல் வேற ஏதோ கதைகளையே பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரதா டேவிட் பெர்லன்ஸ்கி சொல்றாரு. ஷோஹோஸ் டைசன் மனிதர்களான நாம தனித்துவம் வாய்ந்தவங்க இல்ல, குருட்டாம்போக்குல இயற்கை உருவாக்கிய மூளையுள்ள முண்டங்கள், மனிதர்களுக்கென எந்த ஒரு நோக்கமோ ஆன்மீக ரீதியான எந்த விஷயமோ எந்த இணைப்போ இல்லைன்னு நாசூக்கா அவர் ஏத்தியஸ்டிக் விதையை தூவி விடுறாரு. மனுஷங்களுக்கு இந்த பூமியில் முக்கியத்துவமே இல்லை, நாமளும் சாதாரணமான நாய் பூனைகள் மாதிரின்னு சொல்லும் போதே நீங்க உஷாராகிடணும் மக்களே, இது ஒரு தூய அஜெண்டா ஷோன்னு. இன்னை வரைக்கும் ஒரு கண்ணை எந்த லேப்லயும் எந்த மனுஷனாலும் எந்த அறிவியலாளனாலும் உருவாக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாமே இயற்கையே உருவாக்கிடுச்சுன்னு சொல்றது எப்பேற்பட்ட கேவலமான ஒரு செயல். மனிதன் எப்படி உண்டானான்னு கேட்டா பரிணாம அறிவேக்காடுகள் நமக்கும் குரங்குகளுக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருந்தாங்க ப்ரோ, அதுல இருந்து தான் குரங்குகளாகவும் மனுஷனாகவும் பிரிந்தோம்னு பக்கத்துல உட்காந்து பிரசவம் பார்த்தா மாதிரி அளந்து விடுவானுங்க. அதையும் பகுத்தறிவா பேசுங்க ப்ரோ, அறிவியல் ரீதியா பேசுங்க ப்ரோன்னு சுத்துற அறிவேக்காடுகள் பிடிச்சு தொங்கிட்டு சுத்துறாங்க. 2009 வெளியான நியூ சயின்டிஸ்ட் ஆர்டிகல் ட்ரீ ஆஃப் லைஃப் கீழ்ந்து தொங்குகிறது. ட்ரீ ஆஃப் லைஃப்க்கு எதிராக கிடைத்த ஆதாரங்களே இதற்கு காரணம்னு திட்டவட்டமா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு மரபணு ஒரு ட்ரீ ஆஃப் லைஃபையும் இன்னொரு மரபணு இன்னொரு ட்ரீ ஆஃப் லைஃபையும் வெளிப்படுத்துதான். அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் ஏகப்பட்ட ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி எல்லா உயிரினமும் ஒரே மரத்தின் பல கிளைகளிலிருந்து உருவானது கிடையாது. சரி, அந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1990களில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. RNA சாம்பிள் சீக்வன்சிங் ட்ரீ ஆஃப் லைஃப் உருவாக்கினப்ப ஸ்பீஷிஸ் A ஸ்பீஷிஸ் B கூட நெருங்கிய ஒற்றுமையோடு இருக்கு ஸ்பீஷிஸ் C விட. ஆனா DNA சாம்பிள் சீக்வன்சிங் ட்ரீ ஆஃப் லைஃப் உருவாக்கும் போது இது அப்படியே உல்டாவா இருக்குதுன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இன்னொரு நேச்சர் ஜர்னல்ல புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஜீன்ஸ் பாரம்பரிய டார்வினுடைய ட்ரீ ஆஃப் லைஃபை தூக்கி போட்டு மிதிக்குது. அறிவியலாளர்கள் எதிர்பார்த்த ட்ரீ ஆஃப் லைஃப்க்கு நேர்மாறாக வேறு விதமான ட்ரீ ஆஃப் லைஃபை காட்டுவதாக பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 2013ல ட்ரெண்ட்ஸ் இன் ஜெனடிக்ஸ் பேப்பர்ல நாம் மரபணுவை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ட்ரீ ஆஃப் லைஃப் என்ற கான்செப்டே தவிடு பொடியாகிறதுன்னு சொல்றாங்க. 2012ல வெளியான ஆனுவல் ரிவ்யூ ஆஃப் ஜெனடிக்ஸ் பேப்பர்ல உயிர் பல ஆரம்பங்களை கொண்டிருக்கும்னு சொல்லுது. அப்படின்னா எல்லா உயிரும் ஒரே உயிரிலிருந்து உருவாகல, ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு தனித்தனியான மூலத்திலிருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஆதாரங்கள் இந்த ஷோ ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதுக்கு முன்னாடியே வெளிவந்திருக்கு. ஆனா திட்டமிட்டு வேணும்னே பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரே உயிரிலிருந்து தோன்றியதுன்னு மக்களை ஏமாத்த இந்த ஷோவை உருவாக்கியிருக்கானுங்க.
குறிப்பா எவல்யூஷன் தியரிக்கு முட்டு கொடுக்கவே இந்த 2வது எபிசோட் உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாத தர்மதுரை போன்ற கோமாளிகள் ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் ப்ரோக்ராம்ல கான்ஸ்பிரசி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சுத்துறான். ஆனா உண்மையாவே ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் ப்ரோக்ராம்ல வர யாருமே இது இப்படித்தான் நடந்தது, இது இப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கும்னு திட்டவட்டமா சொல்ல மாட்டாங்க. இது இப்படியும் நடந்திருக்கலாம், இப்படியும் உருவாகி இருக்கலாம்னு அவங்களுடைய கருத்தை தான் சொல்லுவாங்களே தவிர இவன் உருட்டுற மாதிரி கான்ஸ்பிரசிக்காக இவங்களுடைய கருத்தை திணிக்க மாட்டாங்க. ஆனா தர்மதுரை போன்ற கோமாளிகளும் காஸ்மோஸ் போன்ற நிகழ்ச்சியில் பேசும் விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் எல்லாத்தையுமே இவங்க கண்டுபிடிச்சிட்டா மாதிரி திட்டவட்டமான பொய்ய அடிச்சு விடுவாங்க. கேட்டா அதுக்கு பேர் தான் அறிவியல்னு சொல்லிட்டு சுத்துறாங்க. காஸ்மோஸ் எபிசோட் 2ல அனிமேஷன்லாம் பண்ணி DNA ஒரு மாலிகுலர் மிஷின், அது எல்லா உயிரினமும் படிக்கக்கூடிய மொழியில் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மொழி மற்றும் இயந்திரம் இந்த ரெண்டத்தையும் அறிவுள்ள ஒரு உயிரால தான் உருவாக்க முடியும், மிருகங்களால உருவாக்க முடியாதுன்னு மூளையுள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா DNA மெஷின் பிளஸ் DNA லாங்குவேஜை அறிவுள்ள நம்மை விட சக்தி வாய்ந்த ஏதோ ஒன்று தான் உருவாக்கி இருக்கணும். ஆனா அந்த டாபிக்கை பத்தி PhD பட்டம் வாங்கின நோபல் பரிசு வாங்கின கோமாளிகள் பேசுறது கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. நியூ சயின்டிஸ்ட் ஆர்டிக்கல்ல மைக்கேல் சில்வேனன், நாங்க ட்ரீ ஆஃப் லைஃபை அழிச்சிட்டோம், இனி அதை மரம்னு கூட சொல்லக்கூடாது, உயிரினங்களின் தோற்றமே வேறு மாதிரியான கட்டமைப்பை கொண்டதுன்னு சொல்லி ட்ரீ ஆஃப் லைஃபை கந்தலாக்கிட்டாரு. ஆக காஸ்மோஸ் எபிசோட் 2ல உருட்டி வச்ச பொய்கள் இவ்வளவுதான். அடுத்த காணொலியில் வேற எபிசோட் பார்க்கலாம். அறிவியலே பதில் கூற முடியாத ஆயிரம் விடயங்கள் உண்டு. நாசாவே சொல்லிவிட்டது, ஐன்ஸ்டீனே சொல்லிவிட்டார் என்று உருளுவதை நிறுத்துவது நன்று.